செகண்ட் டைம். கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வீடியோ என்னன்னா, நான் 2024ல் பார்த்த மூவிஸ் எல்லாத்தையும் ஒரு டயர்லெஸ் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா கேட்டவங்க, நான் 2024ல் பார்த்த மூவிஸ் 2024ல் ரிலீஸ் ஆன படங்கள் கிடையாது. கேட்வைட்டி காப்பி, மேவோ காப்பின்னு யாராவது கொட்டையை கிடைக்க வந்தீங்கன்னா கொட்டையை வெட்டிடுவேன். நான் போன வருஷம் கூட இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். முடிஞ்சா நீங்கள் போய் அவங்க கமெண்ட்ஸில் லாட் பிஸ்தா காப்பின்னு கிடச்சிட்ருங்க. நான் கேட்க மாட்டேன். இருக்கும் டயர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபாரெவர்னா லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கோட்டர்னா கோட்டர், குட்னா நல்ல படம், ஓகேனா ஆவரேஜான படம், பேட் கேவலமான படம், கேவலத்திலும் கேவலமான படம். அதாவது ஷிட்டுக்கு இன்னொரு உருவம் இருந்தால் அது இந்த படம் தான்ற அளவுக்கு ஒரு கேவலமான படம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு இருந்தால் ஒன் டைம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு பி படத்தில் ஆரம்பிக்கிறோம். அனிமல் இஸ் அ பி படம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. கல்கி இஸ் ஓகே மூவி, நல்ல லவர் தான், ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்டார் இஸ் ஆல்சோ ஓகே. தேவாரா பேட் கூட கொடுப்பேன், பட் அனிருத் ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஓகே கொடுக்குறேன். கருடன் எப்பா நான் இது குட் கொடுக்குறதா இல்லை ஓகே கொடுக்குறதாடா? ஓகே கொடுக்குறேன். சாக போறான்னு தெரியுது, திரும்ப எதுக்கு போய் நின்றுட்டு இருக்கேன்? குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஓவர் ஹைப் ஆகியெல்லாம் போய் படத்தை பார்த்தேன். நான் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓகே நல்ல படம் தான். கோட்டட் கொடுப்பேன்டா காட்ஸில்லாக்கு ஒரே காரணத்துக்காக. கார்டியன்ஸ் 3 கோட்டட். டைடல் வேவ் வந்து இதுவும் பழைய படம் தான். லைக் எப்போ வந்துச்சுன்னு தெரியல, பட் ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு சுனாமி வரும்போது ஒரு 3 பேரோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது எப்படி அவங்களுக்காக வந்துச்சுங்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. செக் பண்ணுங்க, நல்ல படம் தான். சலார் மியூசிக், ஸ்டோரி, ஆக்ஷன், இந்த 3 காரணத்துக்காக நான் படத்தை குட் கொடுக்குறேன். அவதார் லாஸ்ட் ஆர்பெண்டர் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ், நான் இதுக்கும் குட் கொடுக்குறேன். அவதார் அனிமேட்டட் சீரிஸ் கேவலமாக இருக்குது. லோர் நல்லா இருக்கும், அந்த ஒரே காரணத்துக்காக நான் ஓகே கொடுக்குறேன். லெஜண்ட் ஆஃப் கொரா வாஸ் பெட்டர் தென் லாஸ்ட் ஆர்பெண்டர், ஸோ நான் குட் கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ், இது ஒரு அனிமே மூவி கைஸ். நான் வந்து அனிமே மூவிஸ்க்கு நிறைய எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அனிமே மூவிஸ் சீரிஸ்க்கு. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது தான், ஹீரோயின் கேரக்டர் செத்துருவாங்க. நான் ஸ்பாயிலாம் பண்ணல, இதுதான் படத்தோட பிளாட்டி, அதை வச்சு தான் படத்தோட பிளாட்டி நகரும். எனக்கு இது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்காக மாதிரி ஒரு 2 வீக்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் தாண்டி என்னால் இதில் வெளியே வர முடியல. ஃபாரெவர்னா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஐ வாண்ட் ஈட் யுவர் பேன்க்ரியாஸ் லைவ் ஆக்ஷன் மூவி. லைக் அந்த அனிமே மூவியில் வரது எல்லாமே ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீக்ரியேட் பண்ணியிருப்பானுங்க. இல்லை இதை பார்த்துட்டு தான் அனிமே மூவி எடுத்தாங்களான்னு தெரியல, பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடைக்கல எனக்கு இந்த லைவ் ஆக்ஷனில். ஸோ நான் குட் கொடுக்குறேன். டனல் டு சம்மர் எக்ஸிட் ஆஃப் குட் பைஸ், இதுவும் அனிமே மூவி தான் கைஸ். ஆனால் இந்த படத்தை பற்றி நிறைய அனிமே ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. மறக்காமல் செக் பண்ணுங்க கைஸ். இது ஒரு தாறுமாறான படம். நான் ஃபாரெவர் கொடுக்குறேன். மற்ற எமோஷனை பீக்கில் வச்சுருப்பானுங்க, இதில் ஸ்டோரி வித் எமோஷன் ரெண்டுத்தையுமே பீக்கில் செட் பண்ணியிருக்கானுங்க. நான் ஃபாரெவர் கொடுக்குறேன். இன்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளை லைட்ஸ், வெறும் 40 நிமிஷம் தானே இந்த படம், என்னெல்லாம் புலம்பு வச்சுட்டானுங்க. ஃபாரெவர். கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ், இதை போன வருஷமே பார்த்தோன்னா எப்போ பார்த்தேன்னு தெரில, பட் போன வருஷம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல, அதனால் இந்த வருஷம் தான் பார்த்துருப்பன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை ஃபாரெவர் கொடுக்குறேன். மக்காடாஷின் கை படம் புரியுது அவனுக்கு. கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ், இதுக்கெல்லாம் ஃபாரெவர் கொடுக்கலாம், வேறு எதுக்கடா கொடுக்க போகிறேன். ட்ரெயின் டு புசன் கோட்டர். ரெக்வயம் ஃபார் ட்ரீம் ஃபாரெவர். ஷட்டர் ஐலண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மார்ட்டின் தாத்தா படம் கோட்டர். அயலான் ஓகே மூவி. கேப்டன் மில்லர் கேவலமாக இருந்துச்சு. சோனிக் 1 and 2 சோனிக் த ஹெட்ஜாக், நான் இதில் ஜிம் கேரி ஒரே ஒருத்தருக்காக நான் இதை கொடுக்குறேன், இல்லை கோட்டர் கொடுப்பேன். ராயல் மோஸ் ஓகே. ஷின்காட்ஸில் வர ஃப்ரேம் எல்லாமே தூக்கி சொருவணும்ன்ற மாதிரி இருக்கும், கொடுக்குறேன். காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், நான் இந்த மாஸ்டர்ஸ் படம்லாம் திரும்ப பார்த்துட்டு இருந்தேன், ரீவாச் பண்ணிட்டு இருந்தேன் காட்ஸிலா எக்ஸ்பெரிமெண்ட் பேக்காக. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு தாறுமாறான படம்ட்டு. ஃபாரெவர் கொடுக்குறேன். டெட்பூல் அண்ட் வூல்வரின், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, உள்ளே இருந்தது வேறு, பட் படம் செம்ம பண்ணாமல் போய்கிட்டே இருந்தது. ஸோ நான் கோட்டர் கொடுக்குறேன். 12th ஃபெயில் கோட்டர். மஞ்சுமேல் பாய்ஸ் கோட்டர். ஆவேசம் கோட்டர். மங்கி மேன் நான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் குட்டில் கொடுக்குறேன். புதுப்பேட்டை கோட்டர். பொல்லாதவன் கோட்டர். ஃப்ரோசன் செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தால் இப்போ தான் பார்த்தேன். இட்ஸ் குட் மூவி. தமிழ் படம் 1 and 2 2 படமே சொல்கிறேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட படம். இதுக்கெல்லாம் கோட்டர் கொடுக்கலன்னா தமிழ் சினிமாவும் இருக்கிறது வேஸ்ட்ரா. பிரேமலோ இஸ் அ கோட்டர் ஃபிலிம் கைஸ். படத்தில் ஸ்டோரிங்கிறது பெருசாக நகரில், ஆக்ஷன் சீன்ஸ் இல்லை, எமோஷனலாக என்னால் கனெக்ட் ஆக முடியல, பட் நான் படத்துக்கு கோட்டர் கொடுத்தேன். படம் செம்ம பண்ணா இருந்தது. இதே தான் மெய்யாளனுக்கும். கிரீன்லாண்ட் இஸ் குட் மூவி 2020 நினைக்கிறேன். டாப் கன் மேவரிக் இஸ் கோட்டர். சதுரங்க வேட்டை கோட்டர். AK-47 இந்த தமிழ் டப் கன்னடா படம் நினைக்கிறேன், யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணுங்க. பிறந்தவனை பொட்டா மாதிரி உள்ளே உட்காந்து வெளியே ஓடான்ற டைலாக் அதெல்லாம் இந்த படத்தில் தான் வரும். தமிழ் டப்புக்காக நான் ஓகே கொடுக்குறேன்.
Tomorrow War is a good movie. Ready Player One forever. Now You See Me 1 and 2 good. Indian 1 good movie. Indian 2 எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் பேட்ல போடுறேன். எல்லாரும் வந்து அடிச்சு துவச்சிட்டு இருந்தாங்களா, நானும் படம் ரொம்ப கேவலமா தரமாட்டமா இருக்கும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு கேவலமா எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நான் பேட் கொடுக்குறேன். கர்ணன் எனக்கு இந்த வாழை கர்ணன் ரெண்டுத்துலையும் மாற்று கருத்து இருக்கு. ஸோ நான் ரெண்டுத்தையும் குட்டில் போடுறேன். வாழைக்கு பின்னாடி வரேன். ஏழாவது கூட மேடம் உங்களுக்கு பீ மூடல ஒருத்த சண்டை போடுறோம்னா போலீஸ் வருது முல்லை வெட்டியை போட்டுட்டு இருக்கான். ப்ரோ உங்களுக்கு மூளை ஏழாவுக்காவது இருக்கா? ஏன் பீ மூளை கூடமா உங்களுக்கு இல்லை? நாயகன் தசவதாரம். நான் இப்போ சொல்கிறத கேட்டு எத்தனை பேர் கத்தி என் கழுத்தில் நீட்டுவீங்கன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் உட்காந்து பார்த்த முதல் கமல் படம் விக்ரம் தான். அப்புறம் தசாவதாரம், அப்புறம் Indian 1, Indian 2, நாயகன் இஸ் கோட்டட் ஃபிலிம். தசாவதாரம் யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணுங்க. கோட்டட் தான் போயிடும். அதுக்கும் குங்ஃபு பாண்டா 4 குட் மூவி. CJ7 நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஒரு ஹாலிவுட் மூவி, தமிழ் டப் யூடியூப்ல இருக்கு. சோனி ரிலீஸ் பண்ணியிருந்தான். சும்மா பண்ணா இருக்குன்னு நினச்சி தான் போனேன், கிட் ஃப்ரெண்ட்லி படம் தானே அப்படின்ட்டு. எண்டிங்கில் விட்டானுங்க. நான் கோட்டட் கொடுக்குறேன். பேப்ளேட் மெட்டல் சீரிஸ் நான் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். எனக்கும் பேப்ளேட்க்கும் ஒரு தீராத கனெக்ஷன் இருக்கு. பேப்ளேட் சீரிஸே வந்து பெருசா இந்த சினி ஃபைல்ஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பெருசா இந்த ஸ்டோரி இதெல்லாம் இருக்காது, ஃபுல்லா பே ஆக்ஷன் மட்டும்தான். இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த ஃபேவரேட்டா மாறுச்சுன்னா, சேனல் இழுத்து மூடுறதுக்கு முன்னாடி வீடியோ அதை பத்தி வரும். ஸ்பிரிட்டட் அவேக்கு நான் ஃபார்வர்ட் கொடுப்பேன். பட் இருந்தாலும் நான் கோட்டட் தான் வைப்பேன். காரணம் ஸ்டுடியோ கிப்லி சீக்வல் எடுக்காம இன்னும் இருக்கீங்க. ஸ்பிரிட்டட் அவே 2001ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் மூவி டு வின் அன் ஆஸ்கார். இதெல்லாம் பத்தலே அவங்க சீக்வல் எடுக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் ஸ்டுடியோ கிப்லி. வெனம் 3 குட் மூவி இல்லை, ஓகே மூவி. சப்ஸ்டன்ஸ் குட் மூவி. எல்லாரும் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது பார்க்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. லப்பர் பந்து கோட்டர். நாக் இதுவுமே ஒரு பழைய படம் தான். பட் ஸ்டில் நான் இதுக்கு குட் கொடுப்பேன். கண்ணாடி ஆர்மாஸ் இருக்காங்க, கேனு ரிவ்ஸ் இருக்காரு. ஜான் விக்ல ஒரு 1000 பேருக்கு மேலே அசால்ட்டாக போட்டு பொழந்து எடுத்த மனுஷன் இதில் 2 பேர்கிட்ட அடி வாங்கி தோத்து போறாருன்னு நினைக்கும் போது எனக்கு பால்ஸ் எல்லாம் கலங்குதுரா. என்ன இப்படி பண்றீங்க? குரங்கு பொம்மை இது மகாராஜா படத்தை எடுத்த டைரக்டரோட இன்னொரு படம் கோட்டர். மகாராஜா சொல்லவே வேணாம். கோட்டர். பிளாக் இஸ் அ குட் மூவி. நான் இது கோட்டரே கொடுப்பேன். பட் இந்த ஸ்டார்டிங் ஒரு அரௌண்ட் 30 minutes நினைக்கிறேன் எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. மெய்யழகன் கோட்டர். அட்டாகன் டைட்டன் நான் ஒரு தனியாக வீடியோவே போட்டிருப்பேன். ஃபார்எவர் தான். அமரன் இஸ் அ குட் மூவி. இன்சைட் அவுட் இஸ் ஆல்சோ எ குட் மூவி. சூப்பர் டிலக்ஸ் இஸ் கோட்டர். டேக்கன் இது 2008 நினைக்கிறேன். நான் குட்ல போடுறேன். ட்ரைலர் இருக்குன்னானுங்க. நான் ஒரு படம் தான் பார்த்தேன். கோட் பேட். என் கொட்டை இங்கே தான் இருக்கும். எத்தனை அணில் வேணாலும் வாங்க, எப்போ வேணாலும் கிடைங்க. கோட் இஸ் அ பேட் மூவி. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் இந்த 2011ல் வந்த லைவ் ஆக்ஷன் மூவி. நான் இந்த வருஷம் பார்த்ததுலேயே ஒரு பீக் படம்னா அது அனிமலாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் நீ என்னடா லூசு, நான் உன்னோட பெரிய லூசு வந்தவன் தான் இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர். வாழை இஸ் அ குட் மூவி. இதுவும் ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான். எத்தனை பேர் கொட்டையை கடிக்க வந்தாலும் சரி. இதுக்கும் கர்ணனுக்கும் எனக்கு ஒரு சில ரேண்டெல்லாம் இருக்கு. லைக் என் அளவு கூட மாடம் உங்களுக்கு பீ மூளை இல்லைன்ற மாதிரி. என் மூவி டேஸ்ட் கேவலமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நான் என் போன வருஷம் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எனக்கு கேவலமாக தான் இருக்குது. என்னோட லூசு புது மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னு. இந்த வருஷம் லிஸ்ட்டாக அடுத்த வருஷம் பார்த்தாலும் எனக்கு கேவலமாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக என் கொட்டை எப்போ வேணாலும் நீங்கள் கிடைக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். நிறைய பேர் நேக்கட் டான்ஸ் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. மெம்பர்ஸ் ஒன்லியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு. பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இல்லை நான் பார்த்தே ஆகணும், தலைகீழ தான் குதிப்பேன், தலைகீழ நின்று தான் தண்ணி குடிப்பேன், ஒத்த காலம் நிற்பேன், 2 காலம் நிற்பேன்னா உங்கள் விருப்பம். மெம்பர்ஸ் ஒன்லியில் இருக்குது. எல்லா லெவலுக்கும் அவைலபிள். பார்த்து சாவுறதுனா சாவு.